அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது செவ்வாய்க்கிழமை நிற்கிறது லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு மாதம் ஸ்கூல் லீவுக்கு அப்புறமா ரீஓப்பன் பண்ணுற அன்றைக்கி எங்கடா தூங்கிடுமோ நம்மன்ற பயத்திலே நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்து பகலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். சரி, எல்லா நாளும் இந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா? நம்பிக்கை இன்றைக்கி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் இருக்கட்டும்ன்ற ஒரு பயத்தில் அலாரமும் செட் பண்ணிட்டு தூங்கியிருந்தேன். இருந்தாலும் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து தூங்கியிருக்கேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எனக்கு டயர்ட்னஸ் இருந்திருக்கும்னு. நோம்பு முடிஞ்சதுலேருந்து எனக்கு வந்து இந்த டயர்ட்னஸ் இன்னும் போகல. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்திரிச்சு வந்ததே லேட்டு, இதுக்கப்புறம் என்ன செஞ்சு தர முடியும், கடையில் தான் வாங்க சொல்ல போகிறா அப்படிங்கிற முறைச்சிக்கிட்டே நின்று என் ஹஸ்பண்டோட மைண்ட் வாஷ் வந்து எனக்கு கேட்டுருச்சு. இருந்தாலும் வீட்டில் தான் நான் செஞ்சு தருவேன்னு சொல்லி ப்ரெட் இருந்தது, அதை வச்சு ப்ரெட் டோஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். இது கூட வந்து ஸ்நாக்ஸாக கிரேப்ஸும் டேட்ஸும் இருந்தது, அதை வச்சு பேக் பண்ணி கொடுத்து திட்டு வாங்குறதுலேருந்து தப்பிச்சாச்சு. இதில் இந்த மாதிரி நீங்களும் தப்பிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறனால வீட்டில் நல்லா சுடு கூட வெண்டைக்காய் சாம்பார், கோவக்காய் ஃப்ரை பண்ணி பாவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.